ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நாம் மாறினால் பிறர் மாறுவார்கள் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். பல்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்களை கையாளுவதற்கு அதிகமான ஆன்மீக சக்தி தேவைப்படுகிறது. சிலருக்கு இதை அடைவது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கலாம். இது நமது அலுவலகத்தில் அல்லது தனிப்பட்ட உறவுகளில் நாம் எடுக்கும் சில நடவடிக்கைகளைப் போல பேசுவது அல்லது உங்களை வெளிப்படுத்துவது போன்ற ஸ்தூலமான திறன்களை பற்றியது மட்டுமல்ல, இது குணங்கள், சக்திகள் மற்றும் பல்வேறு வகையான செயல்களின் ஞானம், அவற்றின் விளைவுகளை பற்றியது. எடுத்துக்காட்டாக, பல்வேறு அலுவலக சகாக்களுடன் உங்கள் அலுவலகத்தில் சந்திப்பிற்கு நீங்கள் தயாராகி இருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் ஸ்தூல அளவில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பீர்கள். விவாதிக்க நிறுவனத்தின் நிகழ்ச்சி நிரலில் என்ன இருக்கிறது, உங்களுடைய குழுவில் உள்ள வெவ்வேறு நபர்களின் வெவ்வேறு புகார்கள் என்னென்ன, நிறுவனத்தில் எங்கே குறைபாடு உள்ளது, மேலும் எல்லோரும் என்னில் திருப்தி அடையும் வகையில் எனது வெளிப்புற ஆளுமைத்தன்மை எவ்வாறு சிறப்பாக உள்ளது என்பது போன்ற விஷயங்கள். ஆனால் எனது அக ஆளுமைத்தன்மை எப்படி இருக்கிறது என்று நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? நான் நல்ல குணமுள்ளவனா? அனைவரின் மன ஆசைகளையும் எனது அன்பினாலும் நல்வாழ்த்துக்களினாலும் நிறைவேற்ற முடியுமா? மேலும் ஒவ்வொருவருடைய நடத்தையும் வேலை செய்யும் விதமும் என்னுடையதை விட வித்தியாசமாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் சகித்து கொள்ளும் அளவிற்கு நான் ஆன்மீக ரீதியில் என்னை பலப்படுத்தியுள்ளேனா? மற்றபடி மனிதர்களின் வெவ்வேறு ஆளுமை தன்மைகளை, வெவ்வேறு நோக்கங்களை, ஒவ்வொருவருக்கும் இருக்கும் லட்சியங்கள் மற்றும் குறிக்கோள்களை பார்க்கும்போது அது நம்மை தொந்தரவு செய்கிறது. மேலும் அந்த கவனமில்லாத மனநிலை நம்மை நேர்மறையான வழியில் செயல்பட விடாது. அப்போது நமது முடிவுகள் தவறாகிவிடும். நிச்சயமாக மக்களை சமாளிப்பது எளிதாக இருக்கும் என்று நாம் எப்போதும் நினைக்க முடியாது. அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் சில நேரங்களில் தோல்வியடையலாம். ஆனால் உறவுகளில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மிடம் தீர்மானிக்கும் சக்தி, கண்டறியும் சக்தி, தான் வளைந்து கொடுக்கும் திறன், ஏற்றுக்கொள்ளும் சக்தி மற்றும் ஒவ்வொருவரின் கருத்தையும் மதிக்கும் திறன் போன்ற ஆன்மீக திறன்களும் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் வெற்றியை எளிதாக்குகின்றன. ஓம் சாந்தி.